என்னங்க என்னங்க இது கையில தேடி போன அத்தையும் இன்னும் காணும். அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. அம்மா கிட்ட இருந்த போனை வீட்டுல வச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப எப்படி அவங்கள காண்டாக்ட் பண்றதுனே தெரியல. என்னதான் அவங்க சொல்லியிருந்தாலும் நீங்க 2 பேரும் அவங்கள தனியா அனுப்பியிருக்க கூடாது. ஏய். யாராவது ஒருத்தர் கூட போயிருக்கணும்ல. என்ன இவ? நாங்க எவ்வளவோ சொன்னோம் நீ, ஆனா அம்மா தான் தனியா போகணும்ட்டாங்க. இப்ப வந்துருவாங்க. எங்கப்பா இன்னும் வரலையே? என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. எழில் தம்பியோட அம்மாவை பத்தி உங்க 2 பேருக்கு நல்லா தெரியும்ல. அவங்க உங்ககிட்டே கராரா தான் நடந்துப்பாங்க. அன்பு வா, நம்ம என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துருவோம். சரிங்க, சரிண்ணா. போய் சீக்கிரமா நாங்க போயிட்டு பாத்துட்டு வாங்க போங்க. அம்மா ஐயோ என்னம்மா தலையில என்னாச்சு? என்னம்மா? சத்தமா போட்டுருக்க. அம்மா, என்னாச்சு? தம்பி இருப்பா. எனக்கு ஒண்ணும் இல்லடா, சின்ன அடிதான். அம்மா கையில் இன்னும் வரலையா? அம்மா கையில தேட நாங்களும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். என்ன ஆச்சுமா சொல்லுமா, எப்படி அடிபட்டுச்சு? அது ஒண்ணும் இல்லடா, வர்ற வழியில கல்லு தடுக்கி கீழே விழுந்துட்டேன். அந்த சமயம் பார்த்து ஆனந்த் தம்பி வந்தாரு. அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போய் கட்டு போட்டுட்டு வந்துட்டேன். அம்மா நீ சொல்றத என்னால நம்ப முடியலமா. நீ போட்டிருக்கிற கட்டுக்கும் நீ சொல்ற காரணத்துக்கு சம்பந்தமே இல்லமா. ஆமாமா, கால் தடுக்கி கீழே விழுந்தா இப்படி கட்டு போடுற அளவுக்குலாம் ஆகாது. இத என்ன நம்ப சொல்றியா? அந்த சிவசங்கரி என்ன சொன்னாங்க? அந்த வீட்ல என்ன நடந்துங்கிற உண்மையை சொல்ல போறியா இல்லையாமா? சொல்லுமா. அங்க ஒண்ணு நடக்கலடா, நான் சொல்றத நம்புங்க. மா மா கையில பழி வாங்குற எண்ணத்தை மட்டும் விட்டுருங்கன்னு பேசிட்டு வந்தேன்டா. வேற ஒண்ணும் நடக்கல. இல்ல, நீ சொல்றது பொய் மாதிரி தெரியுதுமா. அங்க வேற ஏதோ நடந்திருக்கு. ஐயோ, அந்த பொம்பளை எங்ககிட்டயே ஓவரா பேசும். நீ போயிருக்கனா கண்டிப்பா ஏதாவது பேசி பிரச்சனை பண்ணிருப்பா. இப்ப சொல்ல போறியா இல்லையாமா? ஐயோ, ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. இப்போ எனக்கு என்ன ஆச்சுங்கிறது முக்கியம் இல்ல. கையில் எங்க இருக்கா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தேடி கண்டுபிடிக்கிறதாண்டா முக்கியம். எனக்கு என்ன ஆனாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு அவளை பார்க்கணும். அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சாகணும்டா. அம்மா கையில தேடி கண்டுபிடிக்கிறது முக்கியம் தான். அதுக்காக உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல விட முடியாது. அங்க ஏதோ நடந்திருக்குமா, அதை மறைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுமா. ஆனா உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? நீங்க எங்க அம்மாவை எங்க பாத்தீங்க? அவங்க சொன்ன மாதிரி உண்மையிலே கீழே விழுந்ததா அடிபடுதா? தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. சொல்லுங்க. அம்மா போய் தான் சொல்றாங்க. அம்மாவை தள்ளி விட்டுட்டாங்க சிவசங்கரி ஆண்டி. அதனாலதான் அவங்களுக்கு தலையில அடிபட்டுச்சு. பாத்தியாண்ணா, அந்த பொம்பளை என்ன பண்ணிருக்குன்னு பாத்தியா? எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம அம்மாவையே புடிச்சு கீழே தள்ளி விட்டுருக்கோம். அவ்வளவு சும்மா விடக்கூடாதுன்னு. டேய் டேய், தயவு செஞ்சு நீங்க கோவப்படாதீங்கடா. நான் சொல்றது நீங்க கேளுங்கடா. நீங்க இப்படி கோவப்பட்டு சண்டைக்கு நிப்பீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லாமே இருந்தேன். பெத்தம்மாவை இப்படி அடிச்சு காயப்படுத்தி அனுப்புனவங்கள நான் சும்மா விட்டேனா? நான் உன் புள்ளையே கிடையாதுமா. அந்த பொம்பளை இன்னைக்கு என்ன கதி பண்றேன் பாரு. ஐயோ, மூர்த்தி, மூர்த்தி. நீ பேசாம இருமா. டேய், அவங்க சொன்னா பண்ணிட்டு கேளுங்கடா. இருப்பாங்க. நீங்க பிரச்சனை பண்ணீங்கன்னு தான் நான் சொல்லவே இல்ல. என்ன பிரச்சனை? அவங்க கிறுக்கு இன்னைக்கு. அந்த பொம்பளை இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்த்தேன். தாயை வந்து ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிருக்கா. அவளை சும்மா விட சொல்றீங்களா? விடுங்க அவளை இன்னைக்கு. வாடான்பு ஐயோ, விடுன்னு சொல்றேன்ல. அன்பு சொல்றது கேளு அன்பு. அன்பு அன்பு நீயாவது புரிஞ்சுக்கோ அன்பு. மாமா தான் கோவப்படுறாரு. இப்ப இருக்க சூழ்நிலை அங்க போய் இன்னொரு பிரச்சனை வேணான்றதுக்காக தான் நான் சொல்றேன். வேணாடா. அதுக்காக எங்க அம்மா ஒருத்தங்க அடிப்பாங்க, நான் அவங்கள சும்மா விட சொல்றியா? அன்பு அன்பு நான் அப்படி சும்மா விட சொல்லல. இப்ப எதுவும் பண்ண வேணாம்னு தான் சொல்றேன். ஆமாடா. அண்ணே
அண்ணே வேண்டாம். அண்ணே முதல்ல கையில நீ எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிப்போம். அப்புறம் அவங்கள என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். சொல்றது கேளு அன்பு, ப்ளீஸ் அன்பு. டேய் அன்பு, யார் என்ன சொன்னாலும் கேட்காதடா. என்ன நடந்தாலும் சரிடா, இன்னைக்கு அந்த பொம்பளை உயிரோடவே இருக்க கூடாது. டேய் ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அவங்க கிட்ட சண்டை போடுறதை விட என் பொண்ணு கையில் தாண்டா எனக்கு முக்கியம். அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும்டா. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்டா, அவங்க கிட்ட பிரச்சனைக்கு போகாத, தயவு செஞ்சு இதை கீழே போடுறா. மா, நீ தானமா சொன்ன கையில் அந்த பொம்பளை வீட்டுக்கு போனா அதுக்கப்புறம் தான் கையில் எங்கன்னு தெரியலன்னு சொன்ன. இப்ப நீ போய் கேட்டதுக்கு அவ உண்மையை சொல்லாம அடிச்சு உன்னை தள்ளி விட்டுருக்கால. இப்ப நாங்க கேக்குற விதத்துல கேட்டு உங்களை அடிச்ச விதத்துக்கும் அவங்களுக்கு சேர்த்து சமாதி கட்டுறமா? விடுங்க, விடுங்க சொல்றல, விடுங்க. சீக்கிரம் சீக்கிரம் எங்க அம்மாவை அவ கை வச்சிருக்கா. விட மாட்டேன். மூர்த்தி, அன்பு, ஐயோ அன்பு, ஐயோ அங்க போய் இவனுக்கு என்ன பிரச்சனை பண்ண போறானுங்களோ தெரியலையே. இன்னைக்கு அந்த சிவசங்கரி கொல்லாம விடக்கூடாதுடா. ஏய் ஏய், வாங்கடா வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன பயந்துட்டீங்களா? என்ன வெட்டதானே வந்தீங்க, அப்புறம் ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? ஓ, சிவசங்கரி தனியா இருப்பா, ஈஸியா வெட்டி சாச்சிடலான்னு வந்தீங்களா? ஏண்டா, அருவா எடுத்தவெல்லாம் வெட்டி சாய்க்க இந்த சிவசங்கரி என்ன வாழை மரம் நினைச்சீங்களா? ஆலமரம்டா. ஆனாலும் உங்க தைரியத்தை நான் பாராட்டுறேன். என்ன கொன்னே தீரணும்னு துணிஞ்சு வந்திருக்கீங்கல்ல. ஏன் வெயிட் பண்றீங்க? வாங்க வந்து வெட்டுங்க. உங்க ஆத்திரம் தீர என்ன வெட்டுங்க, பார்க்கலாம் உங்களால என்ன பண்ண முடியும்னு. ஏய், டேய் ஏய், ஏய்.